ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி திக்கான க்ரீமியான மைனஸ் சாஸ் தான் பார்க்க போகிறோம். இது சிக்கன் 65, காலிஃப்ளவர் 65, அப்புறம் சாண்ட்விச்சஸ் எல்லாத்துக்குமே சூட்டபுளான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே செய்கிறதுனால திக்காகவும் க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மைனஸ் சாஸ் செய்கிறதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் ஃப்ளேவர்லெஸ் ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் 1 பூண்டு பல், அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வினிகர் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 முட்டையை இந்த பவுலில் உடைச்சி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை ஃபைனாக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 முட்டையை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சால்ட்டு, அப்புறம் சுகர், அப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நான் மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் மறுபடியும் அடித்து எடுத்துக்கிறேன். ஆயிலோட அளவை குறைக்காதீங்க. ஆயில் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு திக்காக வரும். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதோட நம்மளுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக வரணும். அதுக்கு நான் மீதி இருக்கிற எல்லா ஆயிலையும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்காக வந்ததும் கடைசியாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். இந்த 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. இப்போது அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், திக்கான க்ரீமியான மைனஸ் சாஸ் நம்மளுக்கு வீட்டிலையே சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே நம்மளுக்கு திக்காக க்ரீமியாக மைனஸ் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இது சிக்கன் 65, அப்புறம் எல்லா ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கும் இது சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் காலிஃப்ளவர் 65, சாண்ட்விச்சஸ் எது கூட வேணாலும் இது சூட்டபுளான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆசியாஸ் தமிழ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.